ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கோலி சோடா ரைசிங். ஸோ அந்த இதை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வெப் சீரிஸ் தான். அண்டு ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் வந்துருக்குது. மிச்சம் அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலிங்காக ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வெப்சீரிஸ்ல வந்துட்டு நீங்கள் அந்த டைட்டில் கார்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோலி சோடா ரைசிங் வந்துட்டு ஒரு விதமான ஒரு டைட்டில் எடிட்டிங் செம்மையாக இருக்குது அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு. அண்ட் அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு அதுக்கு மேலே ஒன்று ஒரு ஹேஷ்டேக் போட்டிருந்தாங்க. என்ன அப்புறம் வந்துட்டு யூஆர் சீஸ் லைக் கேப், விஆர் சீன் லைக் டீம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இதுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாரும் ஒரு கேங்காக பார்க்குறீங்க, நாங்கள் ஒரு டீமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் வந்துட்டு இந்த எபிசோட்ஸ் வந்துட்டு போக போக புரியும். அது மட்டும் இல்லாமல் வந்து இதோட அர்த்தம் நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது இட் மீன் கோலிஸோட அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் அவங்க கேங்குன்னு சொல்லாமல் டீம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த படத்தை பாருங்கள். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த எபிசோட்ஸை ரிவ்யூ பண்ணலாம். ஸோ 3 எபிசோட் ரிவ்யூ பண்ணலாமா? கோலி சோடால ஃபர்ஸ்ட் இருந்து எல்லாருமே இருக்காங்க. அண்ட் 2 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த 2 பொண்ணுங்கள்ல அந்த கண்ணாடி படம் ஒரு க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி மேரிட். ஸோ மேரிட் ஆகி அவங்க வந்துட்டு இதாக இருக்காங்க. ஸோ அவங்க லுக் வைஸும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஓகே, இப்படிதான் லுக் வைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ சின்ன வயசுல இருக்கிறவங்க பெரியவங்க பார்க்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்கும்போது வேற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இட் மீன் அதனால கூட இருக்கலாம், இல்லை அவங்க சைடில் வந்துட்டு அவங்க நடிக்க வரலாம்னு சொல்லியிருக்கலாம். ஸோ என்ன காரணமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்துட்டு எதுவும் சும்மா ரூமர்ஸ் கலப்பக்கூடாது சொல்கிறேன். இருந்தாலும் ஓகே, நாசமா போயிருவீங்கடா. ஸோ வந்துட்டு இப்போ அதுக்கு மேலே வேற ஒருத்தங்க இருக்காங்க. அண்ட் இந்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே வந்துட்டு நமக்கு இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, வில்லன் யாருடா? நம்ம பசங்க அந்த வயசுலயே வில்லன் வந்துட்டு விஜய் டிவி புகழ், புகித் குமாரி புகழ் சொன்னா தெரியும். புகித் குமாரி புகழ். அண்ட் வந்துட்டு நம்ம இந்த படத்தோட பேரு தான் வரல. ஸோ ஒரு பேரு அந்த வாரிசு படத்துல வந்துட்டு ஒரு 3வது தம்பியா இருப்பார்ல. ஸோ அவர் தான் மிடில் பிரதர். சத்ய அண்ணன், இது அபூர்வ அண்ணன், இது அம்சமான அண்ணன். பட விளக்கு என்ன? அவர் தான். ஸோ அவர் ஒரு வில்லன். அவர் வந்துட்டு ஒரு ரக்கடான ஒரு சாக்லேட் பாய் வித் ரக்கடான ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. ஸோ இந்த எபிசோட் வந்து எந்த மாதிரி கனெக்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அந்த சின்ன பசங்க எல்லாமே வந்துட்டு தடுமாறிட்டு இருந்தாங்க. எப்படி இந்த இடத்துல வாழ்றது, எப்படி நமக்குன்னு ஒரு இடம் கிரியேட் பண்றது, தடுமாறி இருக்கும்போது வந்துட்டு எப்படியோ தடுமாறி அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்க. கடைசியா அதுக்கான ஒரு விஷயமும் நடந்து ஃபேமஸ் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்துட்டு இப்ப யாருக்காக முடிவுக்கு நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா ஒரு பேருக்கு நீ எனக்கு தேவை, அதுக்காக உங்களை வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இந்த பசங்க ஒரு நாயக் அப்படிங்கிறவர் வந்துட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கிளம்ஸியா இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க, ஆச்சி மெஸ்னா இதுதான், ஆச்சி மெஸ்ல வந்துட்டு கிடைக்காத எதுவுமே கிடையாது, வந்தா திருப்தியா சாப்பிட்டு தான் போகணும். அண்ட் ஒரு வில்லன் ஒரு சின்ன திருட்டு பண்ற ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு சின்ன திருட்டு பண்ணாலும் அந்த சின்ன திருட்டுல வந்துட்டு ஒரு நியாயம் இருக்கிறது, ஒரு தரமா இருக்கணும்னு பாக்குறான். இப்போ அவன்கிட்ட வந்து ஒரு பர்சனை அடிக்கணும் வச்சுக்கேன். அந்த பர்சனை அடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து துன்பப்படுறது கஷ்டப்படுறத பார்த்துட்டு அதை பொறுக்க முடியாம அதுல இருந்து கொஞ்சம் காசு மட்டும் எடுத்துட்டு அதை மிச்சத்தை அவன்கிட்ட கொடுத்துடுறான். ஆனா அவன் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஸோ ஏன்னா பிரச்சனை இருக்கு, அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இதை கொடுத்து விட்டுறான் அப்படி. ஸோ அது மாதிரி இருந்துட்டு ஒரு கியூட்டான ஒரு வில்லனை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கியூட்டான ஒரு போலீஸ் காதலி கிடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கியூட்டான பேர் வந்து செம்மையா இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணா வந்து இந்த பசங்களோட கேட்டகரியில் வந்தோன்னா வந்துட்டு 2 பசங்களுக்கு ஆள் இருக்கு. ஓகே, 2 பசங்களுக்கு ஆள் இருக்கு, 2 பசங்களுக்கு ஆள் இல்லை. நீங்க பீடியில புகை விட்டு ஆள் குடிச்சிட்டீங்க, எனக்கும் அது மாதிரி வந்துட்டு புகை விட்டு எனக்கு ஆள் வேணும் அப்படி 2 பசங்க ஒத்த கால இருந்து சண்டை போட்டிருக்காங்க. அந்த 2 பசங்க யாரு, ஏன் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க பாருங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், நீங்க பாருங்க சொல்றது வெப்சைட்ஸை பாருங்க. ஸோ அன்னைக்கே சொன்ன மாதிரி அந்த பசங்களை தூக்கி எறிஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? அப்படியே வந்து கட் பண்ணா ஒரு பொண்ணு மறுபடியும் இன்ட்ரோடக்ஷன்ல வருது. ஸோ அந்த பொண்ணை பார்க்கும்போது அது வந்துட்டு பண்ற ஒரு சின்ன சேட்டைகள் 3D அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு அதுவும் பயங்கரமான ஒரு விஷயம் செம்மையா இருக்குது.
அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு வில்லன் நம்ம விஜய் டிவி புகழ் வரும்போது அந்த ஓவர் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஓவர் பில்டப் கொடுத்துருவாங்க. பில்டப் ஸோ அந்த பில்டப் வந்துட்டு செட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக செட் ஆகுது. கொஞ்சம் கூட ஒரு சால்ட் அண்ட் பெப்பர்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஏற்றிருக்கலாம், வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த விஜய் டிவி அந்த புகழ் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் கண்ணு உறுத்தலாக இருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா வந்துட்டு வில்லன் சைடு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்துச்சு. அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தங்க இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஒருத்தன் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு அந்த டேபிளில் ஒருத்தர் வந்துட்டு இந்த பீடியை வச்சுட்டு அந்த இதை வந்துட்டு கசப்பான் தெரியுமா, ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு ஸ்பார்க் ஆகி எரிஞ்சிடும். அண்ட் வந்துட்டு ஒரு பொண்ணெல்லாம் கூப்பிட்டு உள்ள போயிட்டு ஸோ பிரச்சனை நடக்கும். அவனால தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இவனை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவன் ரோட்டில் நான் அதே இடத்துல அவனை வந்து அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி அதே கேட்டகரியில் வந்துட்டு அவன் இங்கே வரும்போது நாடா இப்படி இருக்காரு, ஏன்னா ஜெயிலில் இருக்காப்புல. ஸோ அவர் திரும்ப வந்திருக்காரு, ஜெயிலுக்கு போவார் திரும்ப. ஸோ பரவாயில்ல வந்திருக்காரு. ஸோ அவர் பார்க்கும்போது ஐயோ அப்படிமா இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அந்த அப்பாவி மூஞ்சி. ஸோ அந்த வில்ல சைடு மட்டும் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. அந்த விஜய் டிவி புகழ் அது நான் செட் ஆகல. ஸோ வில்லனுக்கான இது வந்துட்டு அவருக்கு இருக்கு, பட் இந்த இதுக்கு இந்த கேரக்டருக்கு அண்ட் இந்த கேரக்டருக்கான அந்த லுக் வைஸ் செட் ஆகல. லுக் செட்டே ஆகல, வாய்ஸ் செட் ஆகல. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கலாம், வாய்ஸ் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கலாம், லுக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வாரிசில் மிடில் பிரதர் வரல. ஸோ அவர் பேர் தான் பிரசாந்த் தான் என்னன்னு தெரியல, அவர் பேர் மறந்துச்சு. ஸோ அவர் வந்துட்டு பண்ண விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷாம் அவர். ஸோ ஷாம் அவர் பண்ண விஷயங்கள்லாம் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. லைட்டாக தான் கொஞ்சம் போர் அடிச்சு என்னடா பண்ணுறாரு அப்படின்ட்டு. பட் அந்த பசங்க சைட் அண்ட் அந்த பழைய வில்லன்கள் இருக்காருங்கல்ல அவங்க சைட் அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நியூ மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த நியூ மார்க்கெட்டில் இருக்கிற பிரச்சனை, அந்த சைடில் ஒரு வில்லன்ஸ் அவரை வந்துட்டு இந்த நாயக்கை ஒரு தப்பா பேசிட்டான் அப்படின்னு வந்துட்டு அவரை ஓடி போய் அவன் டிரைவர் வந்துட்டு ஒருத்தர் நான் வந்து வெளுக்கிற சீன்ஸ்லாம் வந்துட்டு பயமாயிருச்சு. ஒருத்தனையும் சும்மா விடக்கூடாது. இந்த பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தோணுதோ இட்ஸ் ஓகே. உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா எனக்கு நோ ப்ராப்ளம். ஆனால் எனக்கு வந்துட்டு அது பார்க்கும்போது லைட்டாக மேரேஜ். ஸோ கொஞ்சம் கேரக்டர்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆள் இல்லை, கேரக்டரை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கலாம் இன்புட் லெவல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இதுக்குள்ளே நான் சொல்ல முடியாத ஒரு விஷயம், சொல்ல வேணாம்னு இருக்கிற விஷயம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா வெப்சீரிஸ் பார்த்தா புரியும். டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க ஒரு ட்ரக் வண்டியில் வந்துட்டு சாப்பாடு கடை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ இருக்கிறது என்ன ஆச்சு பார்ப்போம்னா வந்துட்டு இவங்களுக்கும் ஒரு பிராண்ட் அப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அதில் இந்த நாயரா அவர் பேர் தெரியலப்பா. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்க, எனக்கு என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவரை கேட்காமலே நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அவரை கேட்காமலே கட்டிங் பண்ணுறாங்க, ரிபன் கட்டிங். ஸோ நிறைய விஷயங்கள் அவர் கேட்காமலே பண்ணுறாங்க. அப்போ அதை கேட்காம பண்ணுற விஷயத்துக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வர்ற மாதிரி அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. சம்டைம்ஸ் நான் இவங்களை சும்மா விட்டதுனால இவனுங்க எப்படி ஆட்டம் போடுறாங்க அப்படின்ட்டு போக போக ஆல்மோஸ்ட் எல்லாரும் சேர்ந்து இவங்க வந்துட்டு ரிவீட் அடிக்கிற மாதிரி வருமோ அப்படின்ட்டு. ஸோ நான் ஏன் எல்லாரும் ரிவீட் அடிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்துட்டு கண்ணை உறுத்திட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நீங்கள் அந்த பார்க்கும்போது அவ்வளோதான் முச்சு விட்டீங்க போங்க, நீ தாண்டா டிரைவர், ஒன்றை தாண்டா வச்சு ஓட்டணும் அப்படி மாதிரி நம்மளுக்கே ஒரு விஷயம் தோணும். ஸோ அது நீங்கள் வெப்சீரிஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த 3 எபிசோடில் வெறும் 30 மினிட்ஸ். இந்த 30 மினிட்ஸ் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ விஷயத்த காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இவ்வளோ விஷயத்த காமிச்சது வந்துட்டு ரொம்ப அட்டகாசமாக அமேசிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அண்டு திரும்ப அந்த பசங்களை அந்த பிரதர்ஸை திரும்ப பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த க்யூட்டான லவ் ப்ரப்போசல் சீன்ஸு அண்டு லவ்வர்ஸ் சீன்ஸு, மாமியார் மருமகன் சீன்ஸு, அதில் வர பிரச்சனைகள், ஸோ அதில் இருக்கிற சில்மிஷங்கள், ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு ஆள் என்னை ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுச்சு. 3 எபிசோடு அப்படிங்கிறத விட அது டைம் பண்ணது தெரியல, டக்குன்னு போகிற மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படி மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த
சீரிஸை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் வந்து உங்களை கமெண்ட்ஸை பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறேன். இட்ஸ் வேல்யூபுளாக இருந்தால் நான் என்ஜாய் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா வந்துட்டு ஓகே இட்ஸ் ஃபைன். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, நான் சொன்ன மாதிரி மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை தெரிஞ்சுக்கணும். இல்லைப்பா விஜய் டிவி புகழ் வந்துட்டு சமையல் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் ஓகே. ஷாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, ஓகேப்பா. மற்ற மாதிரி எனக்கு தோணுதா நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வருக.